கனகாம்பரம் எப்படி பறிக்கணும்னு பாருங்கள். இப்படி தான் ஆயணும். கனகாம்பரம் வந்து இந்த காம்போடு தான் எடுக்கணும். ஏன்னா இது வந்து ரொம்ப லேசான பூ அப்படின்றனால சீக்கிரம் வந்து வதங்கிடும். அதனால் வந்து கனகாம்பரம் வந்து இப்படி காம்போட்டை தாங்க எடுக்கணும். நிறையா பேர் இப்படி மேலாப்பில் பிடிங்கிடுவோம். அப்படி செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா வந்து நம்ம மேலாப்பில் பிடிங்கிட்டோம் அப்படின்னா இதோட விதைகள்லாம் இதில் வந்து நின்றுக்கிருச்சு அப்படின்னா வந்து இந்த விதைகள் வந்து பெருசாகி முத்தி அதுக்கப்புறம் பட்டு கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த அரும்பு இது வரும். அதே மாதிரியே கனகாம்பரம் பூத்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை பிடுங்கி கீழே போட்டுருணும். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பிடுங்கி கீழே போட்டுருணும். இதெல்லாம் பிடுங்கி போட்டோம் அப்படின்னா தான் அடுத்த வர்ற அரும்போட கொத்து வந்து வேகமாக வரும். அப்போ நமக்கு பூவும் சீக்கிரம் கிடைக்கும். பூவும் நமக்கு நிறையா வரும். இப்போ இந்த கனகாம்பர செடியில் வந்து இந்த ஒரு பூவோட்டை வந்து அந்த கொத்தில் இருந்த அரும்பு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து பறிச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து இந்த இருக்கு பாருங்கள், இதுதான் அதோட விதை, கனகாம்பரையோட விதை. இது என்னைக்கு காஞ்சு பட்டு அதுக்கப்புறம் கீழே உதிர்ந்ததுக்கப்புறம் தான் அடுத்த அரும்பு வரும். ஆனால் என்ன செய்யும், அந்த விதை வந்து கொஞ்சம் பெருசானதுமே அரிசி வச்சதுமே நம்மளோட எறும்புகள் போய் சாப்பிட்ருவாங்க. அதனால தாங்க அதை உடச்சி போட்டுருவோம். மழைக்காலம் அப்படின்னா வர்ற விதை வந்து சோட போகாமல் நமக்கு வந்து கண்டு முளைச்சிடும். இப்படி வெயில் காலம் அப்படின்னா வந்து எறும்போட தாக்குதல் இருக்கனால வந்து செடி முளைக்க விடாது. இப்படி உடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா இப்போ அந்த இது வந்து எம்டி ஆயிடுச்சு. அப்போ அடுத்த அரும்பு விட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வேறு அரும்பு வந்து நமக்கு கனகாம்பரம் ரெகுலராக வர ஆரம்பிக்கும். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கனகாம்பரத்துக்கு உரம் என்ன வைப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அடி உரம் வந்து கடலை புண்ணாக்கு மட்டும்தாங்க, கொஞ்சம் கொஞ்சம் வைப்போம். அதுக்கப்புறம் வந்து அதுகளுக்கு உரம் கூட தேவையில்லை, நிழலில் வச்சாலே போதும். அதுகளுக்கு தேவை நிழல் மட்டும்தான். நிழலில் வெயில் படாமல் நிழலில் இருந்துச்சு அப்படின்னா வந்து பூவும் வந்து கலர் மாறாது, செடியும் கலர் மாறாது, டக்கு டக்குன்னு செடியும் வந்துடும், பூவும் வந்துகிட்டே இருக்கும். அந்த பூத்து முடிஞ்சோன்னா அந்த காம்பை மட்டும் ஒடிச்சு கொடுத்துருவோம். பராமரிப்பு இல்லாமல் சிம்பிளாக வளரக்கூடிய ஒரு வகை பூன்னு சொல்லலாம் கனகாம்பரம்.